மோட்டு சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். எங்க போனாங்க? லைப்ரரியிலயும் இல்ல, கிரவுண்ட்லயும் இல்லையே. கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைப்ரரியிலயும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இல்ல, கிரவுண்ட்லயும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இல்ல, கேன்டீன்ல கூட ஒருத்தரும் இல்லையே. எங்க போயிருப்பாங்க? குட் மார்னிங். சொல்லுங்க சார். லைப்ரரி, பிளே கிரவுண்ட், கேன்டீன் எல்லாமே காலியா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ட கூட காணுமே. எல்லாரும் எங்க தான் போயிருக்காங்க? ஸ்டூடண்ட்ஸ் சார், ஹாஸ்டல்ல எப்ப நீங்க டிவி போட்டீங்களோ அப்பல இருந்தே ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறது, சாப்பிடுறது, விளையாடுறது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க சார். இதான் உண்மை. என் கூட வாங்க சார், நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க சார் வாங்க, என்ன நடக்குதுன்னு இப்பவே உங்களுக்கு நான் காட்டுறேன். கூச்சப்படாம வாங்க சார். மேட்ச்ல யாரு ஜெயிச்சாலும் சரி சார், ஆனா தோத்தது நீங்க தானே சார். உங்களோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்க கண்ட்ரோல மீறி போயிட்டாங்க சார். பாருங்க. மாதவ், ரிமோட் என் கிட்ட தான் இருக்கணும். அது ஏன் உன்கிட்ட தான் இருக்கணும்? அதை நான் தான் வச்சுப்பேன். கூட கோபால். நான் எப்பவுமே மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கோபால், மாதவ் மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா இவங்க ஒரு சாதாரண டிவிக்காக இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்களே. அடடடடா. இல்ல, இது என்னோட தப்பு தான். இத நானே சரி பண்ண போறேன். இது வரைக்கும் நான் பண்ணாத வேலையே இந்த டிவி செஞ்சு காட்டிடுச்சு. பிரின்சிபல் சார் கிட்ட கோபால் மாதவனோட உண்மையான முகத்தை காட்டிடுச்சு. சந்தோஷமா இருக்கு. அந்த டிவியை ஆஃப் பண்ணுங்க. பிரின்சிபல் சார், ஹாஸ்டல்ல ஒரு டிவி வந்ததுனால எல்லாரும் படிக்கிறதையும், விளையாடுறதையும், சாப்பிடுறதையும் மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டிவி கோபால், மாதவ் மாதிரியான நல்ல நண்பர்களுக்கு நடுவுல சண்டையை உருவாக்கிடுச்சு. இத பாருங்க. அடடடடா. இதுக்கப்புறம் இந்த டிவி ஹாஸ்டல்ல இருக்க கூடாது சொல்லிட்டேன். இத பார் பப்பி, இத நீதான் கவனிச்சுக்கணும். இதுக்கப்புறமா இந்த ஹாஸ்டல்ல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் டிவியை பார்க்கவே கூடாது. புரிஞ்சுதா சார்? நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஹாஸ்டல்ல யாருமே டிவி பார்க்கவே மாட்டாங்க சார். சரி சரி, நீ உன் வேலையை பாரு. கவலைப்படாம போங்க சார். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போங்க போங்க போங்க. சார் சொன்னதை கேட்டீங்கல்ல? என்ன, உங்க 5 பேரையும் மேட்சுக்கு முன்னாடியே நான் அவுட் பண்ணிட்டேன். எப்படி? பப்பியோட பிளான் பர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சிருச்சு பாருங்க. கோபாலும் அந்த மாதவும் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்காக கண்டிப்பா இங்க வருவாங்க. ஆனா அவங்களாலதான் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள புடிச்சிருவேன். விட மாட்டேன். கண்டிப்பா பிடிப்பேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவங்கள விட மாட்டேன். கோபாலு, எனக்கு இந்தியாவோட ஃபைனல் மேட்ச் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நம்மள இந்த மேட்ச பாக்குறதுல இருந்து யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ண வந்தியோ நானும் அதுக்கு தான் வந்தேன். நாம இப்ப சண்டை போடுறதை விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா டிவி பார்க்கலாம். சரியா? நீங்க பாருங்க, யாருமே ரூம்குள்ள சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் பேசாம அமைதியா இருங்க. சரியா? லக்ஷ்மணோட தும்மல் சத்தம் கேட்டுச்சு. எறும்பால எவ்வளவு நேரம் தான் சக்கரையை விட்டு தள்ளி இருக்க முடியும்? நீங்க எல்லாரும் கண்டிப்பா டிவி பார்க்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்பவே பிரின்சிபல் சார் கிட்ட போய் உங்க எல்லாரையும் பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்.
லக்ஷ்மன், நீ இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சியா? நம்ம இந்தியன் டீமோட கேப்டன் பாக்குறதுக்கு அப்படியே பப்பி மாதிரியே இருக்காருல்ல? எஸ் கோபால், எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க வேற முகத்தை விடுங்க. எனக்கு என்னமோ அவரோட பேட்டிங் ஸ்டைலே நம்ம பப்பியோட பேட்டிங் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கு. டூ குட். நிஜமாவா? எங்க நகருங்க, நானும் பாக்குறேன். அட என்னப்பா இது, நான் இவனை விட ரொம்ப அற்புதமா பேட்டிங் பண்ணுவேன்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் காலேஜ் டீம்ல பேட்டிங் பண்ணும்போது எல்லா ஃபீல்டர்ஸும் கிரவுண்டுக்கு வெளியே போய் தான் நிப்பாங்க தெரியுமா? அது எதுக்கு? என்ன பப்பி பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சான்னா சிக்ஸர் மேல சிக்ஸர் போய்கிட்டே இருக்கும்பா. என்ன எல்லா பால்ஸும் கிரவுண்டுக்கு வெளியே போய் தான் விழும். அப்படி இருக்கும் ஷாட். வாவ் பப்பி, நீங்க பெரிய ஜீனியஸ் போல இருக்கே. ஜீனியஸ் மட்டும் இல்லப்பா, கின்னஸும் கூட. அதாவது அதே மாதிரி நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா கின்னஸ்ல என் பேர் வந்திருக்கும். பட்வர்தன் சார் மட்டும் என்ன கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நான் தான் இன்னைக்கு இந்தியன் டீமோட கேப்டனா இருந்திருப்பேன். எப்படி? பப்பி வேகமா அடிச்சிருக்காரு. சூப்பரா ஒரு சிக்ஸர் போயிடுச்சு. பப்பி அடிச்சாரு ஒரு அருமையான ஸ்கொயர் கட். பால் பேட்டை பட்டு கிரவுண்ட் தாண்டி போயிடுச்சு. டிவி ஆஃப் பண்ண சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் எந்த பசங்களையும் காணும்? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா நான் தான் இந்தியாவோட கேப்டன். பப்பி பப்பி, நான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தேன். எந்த பசங்களும் டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீயே இங்க வந்து டிவிய பார்த்துக்கிட்டு இருக்கியா? சார் நான் பார்க்கல சார், கோபாலும் மதுவும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். அவங்கள பிடிக்கத்தான் நான் உள்ள வந்தேன். பேசாத, அமைதியா இரு. இங்க ஒன்ன தவிர வேற யாருமே இல்ல. என்னோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் மேல வீணா பழி போடாது. இன்னொரு தடவை நீ டிவி பாக்குறத நான் பார்த்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஒன்னதான் முதல்ல நான் ஸ்கூல்ல இருந்து ரெஸ்டிகேட் பண்ண வேண்டி இருக்கும். யூஸ்லெஸ் ஃபெலோ. இதுக்கப்புறமா எப்படி அவங்க என் பார்வையில இருந்து தப்பிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். நான் என்னோட கண்ணை கண்டிப்பா மூட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கு தூக்கம் வராது, நானும் தூங்க மாட்டேன். தூக்கம் வராது. கோபால், இந்நேரம் மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸும் ஸ்டார்ட் ஆயிருக்குமே. நம்ம எப்ப போய் பார்க்க போதும்? இங்க வேணா நம்மளால டிவி பார்க்காம இருக்க முடியும். ஆனா டிவி எடுத்துட்டு போய் வேணா பார்க்கலாம்ல. லக்ஷ்மன், டிவி எப்படி தானா விண்டோ பக்கம் திரும்பிச்சு? பேய் 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 எல்லாம் எதுவும் இல்ல. இது, நான் போய் பாக்குறேன். இப்பவே என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சதும். இப்ப புரிஞ்சிச்சு. இது ஒண்ணும் பேய் கிடையாது, இது ஒரு பேப்பைய வேலை. கோபாலு, அந்த பேப்பைய பேரு மாதவ். என்ன மாதவா? பேப்பையில எவ்வளவு தைரியம் இருந்தா ஏ ரூம் கிட்ட நீ வருவ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க இருக்க வேண்டிய டீமை கொண்டு வந்து ஒரு ரூம்ல நீ வச்சுப்ப? சொல்லு கோபாலு, இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டாம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிவி பார்க்கலாமே, என்ன சொல்ற? சரி சரி. என்ன இது, ரொம்ப நேரம் நான் தூங்கிட்டேன் போல இருக்கு. என் நேரத்துக்கு கோபால், மாதவ் அந்த 4 பேரும் ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணிருப்பாங்கல்ல. இன்னைக்கு எப்படி அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்கன்னு தெரியலையே. என்ன இது, எனக்கு வேற ரொம்ப வேர்க்குதே. சுத்தமா காத்தே இல்ல. இப்போதைக்கு கொஞ்சம் ஃபேனை போடுவோம், ரிலாக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஓகே. என்ன இது, ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டிவி எப்படி டப்பாவா மாறிச்சு? இவனுங்க டிவியை எங்க கொண்டு போனானுங்க? அட, கோபாலோட ரூமுக்குள்ள இருந்து தான் டிவி சத்தம் கேக்குது. பிரின்சிபல் சார், பிரின்சிபல் சார் வந்துட்டாரே. மாதவ், நீ சீக்கிரம் டிவி எடுத்துக்கிட்டு விண்டோ வழியா வெளியே போயிடு. என்ன சொல்ற? நான் போணுமா? நான் ஏன் போணும்? சொல்லு. நீ தானே கொண்டு வந்த, நீங்க ஏன் போ? பாரு, இவனை எப்பவும் எதையும் யோசிக்காம தான் பேசுவான் போல இருக்கு. ஏய், இது என்னுடைய ரூம். இங்க நானும் லக்ஷ்மணும் தான் இருக்கணும். ஓ, ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி.
கோபால், கதவை திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அது சார் நாங்க கிளீன் பண்ணிட்டு. பிரின்சிபல் சார், டிவி இங்க தான் இருக்கணும். இப்பவே தேடி கண்டுபிடிக்கிறேன். இங்க இருக்கா இல்ல இங்க இருக்கா? பெட்டுக்கடியில இருக்கா? சார், டிவி எங்க போச்சு? பப்பி, நீ டிவியை தேடிக்கிட்டு இருக்க. கரப்பாம்பூச்சியே இல்ல. டிவி டேபிளுக்கு மேலதான் இருக்கும், பெட்டுக்கு கீழே இருக்காது. சார், டிவி எப்படி சார் இங்க வரும்? அது காமன் ரூம்ல தானே சார் இருக்கணும். சரி வா, அங்க போய் பார்க்கலாம். காமன் ரூமுக்கா? அடங்குறானே, அட்டை டப்பா எப்படி டிவியா மாறிச்சு? நான் சொன்னல சார், டிவி இங்க தான் இருக்குன்னு. நீ காரணமே இல்லாம என்னோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ சந்தேகப்படுற. மறுபடியும் நீ என்னோட டைமை வேஸ்ட் பண்ணனா கண்டிப்பா நான் உன்னை ரெஸ்டிகேட் பண்ணிடுவேன். இந்த டிவி எப்படி திரும்ப இங்க வந்துச்சு? பிரின்சிபல் சார் கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லிதானே ஆகணும் கோபால். சொல்லு தேங்க்யூ சொல்லு. என்னோட ரூம்ல டிவி பார்த்ததுக்கு நீ தான் தேங்க்ஸ் சொல்லணும் மாதவ். என்ன நடக்குது? தேங்க்யூ தேங்க்யூ நீ ஏன் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கடவுளே, மேட்சோட ஃபைனல் ஓவர்ஸ் போய்கிட்டு இருக்கோம். நம்ம விதியில மேட்சே பார்க்க முடியாதுன்னு எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஐடியா, நம்ம கண்டிப்பா மேட்ச் பார்க்க போறோம். மாதவ், நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு பேய்ங்க மேட்ச பார்க்கணுமா? பேயா? நோட் பண்ணி கோபாலு, நான் தான் இருக்கேன்ல. நல்ல வேலை, பவர் கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பசங்களால டிவி பார்க்க முடியாது. இப்ப நான் நிம்மதியா தூங்க போறேன். டிவில இருந்து கொஞ்சம் வெளிச்சம் தானே வரும். இது என்ன இவ்வளவு வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு? கண்டிப்பா ஏதோ கோல்மால் நடக்குது. நான் புடிச்சிட்டேன், உங்க எல்லாரையும் புடிச்சிட்டேன். இப்ப நான் போய் பட்வர்தன் சார் கிட்ட நீங்க டிவி பாக்குறீங்கன்னு சொல்ல போறேன். யாராலையும் ரூமை விட்டு வெளியே போக முடியாது. திடீர்னு எப்படி பவர் கட் ஆச்சு? இந்த மெயினை யார் ஆஃப் பண்ணது? கரண்ட் வந்துருச்சு. ஆனா இங்க இருக்க பசங்க எங்க போனாங்க? என்ன இது? எங்க போயிருப்பாங்க? சார், நீங்க கூடாதுன்னு சொன்னாலும் பப்பி மட்டும் டிவி பாக்குறான் பாருங்க. இல்ல 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 சார், நான் பார்க்கல சார். பசங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. போதும் பப்பி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாது. இப்ப டிவி ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போக போகுது. அதே மாதிரி நீயும் ஸ்கூலை விட்டு வெளியே போக போற. சார், நான் சொல்றத நம்புங்க சார். உண்மையதான் சார் சொல்றேன். நாம ஒரு வழியா பப்பி கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனா நம்ம மேட்சையும் மிஸ் பண்ணியாச்சே.